வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு சமூக செயல்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தாவேகா தரப்புல நேத்து ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு நடத்துனாங்க. விஜயை தவிர அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரும் அந்த மேடையில பேசுனாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். விஜயோடைய ஆப்சன்ஸ் வந்து ரொம்ப கிளேரிங்காக இருந்தது. ஒட்டு மொத்தமா இந்த போராட்டத்தை நீங்க எப்படி? 3 காரணங்களுக்காக இந்த போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க மேடம். ஒண்ணு வந்து எனக்கு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. 2வதாக நாங்கள் முடக்கப்படுகிறோம். எங்களோட தலைவர் வந்து எங்க போனாலும் ஒரு எஸ்ஓபி எல்லாம் போடுறாங்க. எங்களுக்காக ஸ்பெஷலா வந்து சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படின்னு தலைவர் தொடர்ச்சியா முடக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய பிரதானமான ஒரு குற்றச்சாட்டாக இந்த இடத்துலயும் வந்து திமுக எங்களுக்காகவே சிறப்பு சட்டங்கள் எல்லாம் வகுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு. அதை மையப்படுத்தி நிறைய பேர் பேசினாங்க. இப்ப அது ஒரு நாள் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே திமுக இல்லது தமிழ்நாடு அரசாங்கம் விஜய்க்காக ஸ்பெஷலா ரூல்ஸ் போடுறாங்களா? இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், இன்க்ளூடிங் திமுக. அரசியல் கட்சியாக பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தாவேக எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு எஸ்ஓபி தான். இன்ஃபேக்ட் இந்த எஸ்ஓபிய அரசாங்கம் போடல, கோர்ட்ல வந்து கேஸா வருது, கோர்ட் கேட்கிறாங்க எஸ்ஓபி போட்டு கொடுங்கிறது. இன்னொன்னு, நீங்க எவ்வளவோ காலமாக இந்த மண்ணில் அரசியல் கட்சிகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்காங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்ஓபி போட வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் கொரோனா காலமா பெருந்தொற்று காலமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்லை, இது தாவேக காலம். தாவேக காலத்துலதான் எஸ்ஓபி போட வேண்டிய அவசியமே ஏற்படுது. நீங்க அந்த கோர்ட் ஹியரிங்ல வந்து ஜட்ஜஸ் பேசுறாங்க, இங்க ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. அப்ப வந்து அரசாங்க தரப்புல சில வாதங்கள் முன்வைக்கும் போது தாவேக தரப்புல ஆயிரம் வந்துச்சு பேசுறாரு. அவர் சொல்றாரு, சார் எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜட்ஜ் வந்து என்ன சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ரூல்ஸ் போறீங்க? ஆமாங்க ஸ்பெஷலா ரூல்ஸ் போடுறேன். என்ன போடுறீங்க? மரத்துல ஏறக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம் அப்படி அவர் சொல்றாரு. டக்குனு ஜட்ஜ் சிரிச்சுக்கிட்டே அவர் அதிமுக கேட்கிறாரு, உங்க கட்சியில இந்த மாதிரி பிரச்சனை இல்லையான்னு கேட்கிறாரு. அதிமுக லாயரும் அங்க இருக்காரு. இல்லங்க எங்க கட்சியில யாரும் இல்ல, மரத்துல ஏறி குதிக்கிறல சொல்லி சிரிக்கிறாங்க எல்லாரும். நீங்க இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு மட்டும் அப்போ இது எந்த கட்சியில நடக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதிமுக சொல்றாங்க அவங்க கட்சியில தான் மரத்துல ஏறி குதிப்பாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி குதிப்பாங்க. அப்ப எஸ்ஓபி போட வேண்டிய அவசியம் எங்கிறது ஏற்பட்டதுன்னா அதுக்கு அடிப்படை காரணமே வந்து விஜய் கட்சியாகத்தான் இருக்கிறது. இன்னொன்னு, நீங்க எஸ்ஓபி போடுங்க, எங்களுக்காக ரூல்ஸ் எத்தனை 14 ரூல்ஸ் போடுங்க, 18 ரூல்ஸ் போடுங்க, எதையுமே நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். இன்னொரு, காவல்துறையும் பல நேரங்களில், நான் சொல்றேன் உண்மையிலே எனக்கு காவல்துறை மேல இன்னுமே கோபம் இருக்கு. பல நேரங்களிலும் விஜய்க்கு என்னதான் ரூல்ஸ் எல்லாம் போட்டாலும் அந்த ரூல்ஸ் அவர் ஃபாலோ பண்ணாட்டியும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, ஃப்ரீ ஹேண்டா விட்டுறாங்க. நீங்க என்னதான் QR கோட் எல்லாம் போட்டு 5000 பேர் அனுமதினு சொல்லி சொன்னா கூட கடைசி நேரத்துல இவங்க கெஞ்சுறாங்க, இல்ல வந்து உள்ள பூந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, கலாட்டா பண்றாங்க, சரி போன்னு விட்டுறாங்களே தவிர காவல்துறை பல நேரங்கள் விட்டுறாங்க. அதனாலதான் தொடர்ச்சியாக விஜய் என்ன பண்றாரு, காவல்துறை என்ன வேணாலும் குறை சொல்லலாம், எந்த பக்கம் வேணாலும் போட்டு அடிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. இது தொடர்ச்சியாக நடக்கிறதுனால விஜய்க்கு ஏதேனும் தனிப்பட்ட முறையில் ஏதேனும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. விஜய் ஆனா அதாவது வந்து தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திமுக எகென்ஸ்ட் தாவேக அப்படிங்கிற நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக இந்த வேலைகள் அவர் பார்க்கின்றார். இதுதான் அவர் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கேட்டதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து இன்னைக்கு விஜய் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பேசுகிறார்கள். நீங்க நான் தொடர்ச்சியா நம்ம செய்திகள்லாம் பார்க்கின்றோம். சில நேரங்கள்ல வந்து நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை பார்த்த உடனே நமக்கு ஒரு உச்சபட்ச கோபம் வரும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த செய்தியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அதை கடந்து போயிருப்போம். இல்ல வந்து நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 3 பாலியல் குற்றங்கள் நடந்தது அப்படிங்கறத இப்போ விளாத்திக்குளத்துல ஒண்ணு, மதுராந்தகத்துல ஒண்ணு, நாமக்கல்ல ஒண்ணுங்கிறத இன்னைக்கு பிரதானமாக எல்லோரும் பேசுறாங்க. ஒரே நாள் நடந்துச்சு பாரு, தமிழ்நாட்டுல எவ்வளவு மோசமாக இருக்கு பாரு அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமாக விளாத்திக்குளம் சம்பவத்தில் முதலில் வந்த செய்தி என்பது, அந்த மாணவி, நீங்க வந்து கழிவறைக்காக போன மாணவி அவர் வீடு திரும்பவில்லை, அவங்க அப்பா போய் புகார் கொடுக்குறாரு. அடுத்த நாள் தான் வந்து அது வந்து நீங்க ஆலிவன் போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்புறம் சாயந்தரம் தான் அந்த மாணவி உடல் கிடைக்கிறது. முதலில் வந்த செய்தி என்பது அந்த மாணவி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அவருடைய உடல் கிடைத்தது அப்படிங்கிறதா. இதுதான் இன்னுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உடலை பாத்தீங்கன்னா துண்டு துண்டா வெட்டிருக்காங்க, எவ்வளவு கொடூரமான கொலை இது, பாலியல் வன்புணர்வு ஒரு பக்கம், கொடூரமான கொலை இது. ஆனா நிறைய பேர் படிக்க மறந்த செய்தி அல்லது அதற்கு செய்தி என்பது அந்த மாணவி துண்டு துண்டாக வெட்டப்படவே இல்லை. இந்த மாணவி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டிருக்காரு என்பதற்கு பிரேத பரிசோதனை செஞ்சு படுக்காங்க. அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கழுத்துல வந்து அவங்களுக்கு பலத்த காயம், அவங்க உடல்ல காயம் இருக்கிறது. காவல்துறை இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணம் வரைக்கும் ரிப்போர்ட் என்கிறது நம்ம வந்து பாலியல் குற்றம்ங்கிறத நம்ம ஊர்ஜியப்படுத்தணுங்க, அதை செய்யணும். ஆனா துண்டு துண்டாக வெட்டப்படவில்லைங்கிறதா. ஆனா துண்டு துண்டாக வெட்டப்பட்ட செய்தி இன்னைக்கு நான் இப்ப பாக்குறேன். அந்த பிரதானமான ஒரு ஊடகம் ஏன் அந்த மாதிரி போட்டாங்க, ஏன் தப்பா ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு 10 நிமிஷம் கமெண்ட் எழுதிட்டு இருக்காங்க, இது மோசமான ஆட்சி, இந்த ஆட்சியில பாருங்க துண்டு துண்டா வெட்டுவாங்க அப்படின்னு ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் வந்த நியூஸ் கேரியர்
சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிச்சயமாக அது கண்டனத்துக்குரிய சம்பவம் தான். நீங்க வந்து இதுல யாரை குற்றம் சொல்வது, எல்லாரும் தொடர்ச்சியாக யாரை குற்றம் சொல்வது. அரசியல் கட்சிகள் முன்னாடி நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க. இன்னொரு ரொம்ப செலக்டிவா தான் செய்வாங்க. இப்ப நீங்க வந்து பாஜக ஆட்சிகள் இதெல்லாம் நடந்தா அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ இதெல்லாம் வேற ஒரு ஊர்ல நடந்தா அதான் கடந்து போங்க. இப்ப வந்து பாண்டிச்சேரியில மோசமான ஒரு பாலியல் சம்பவம் நடந்துச்சு. ஒரு சிறுமி ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க. அண்ணாமலை வாயை கூட திறக்கல, பேசாம இருந்தார். பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகிகளும் சரி ஆண் நிர்வாகிகளும் சரி எல்லாரும் வாய் மூடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கடந்து போனாங்க. யூபியிலே வரீங்க, தமிழ்நாடு நடக்கும்போது இன்ஃபேக்ட் இது திமுகவுக்கும் பொருந்தும். இங்க இருக்க கட்சிகளுமே வந்து நம்ம ஊர்ல ஒன்று நடக்கும் போது நம்ம வந்து அதை பெருசா பேசுறதுல மற்றவர்கள் அது பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இது பொருத்தமான ஒன்றுதான். ஆனா எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுத்த எல்லா அரசியல் கட்சிகளும் உடனடியாக இதை பாஞ்சு இதுக்கு வந்து தாவே ஆட்சி அமையணும், இதுக்கு என்டிஏ ஆட்சி அமையணும், என்டிஏ ஆட்சி அமைஞ்சா எல்லாம் மாறிடும், அதிமுக ஆட்சி அமைஞ்சா மாறும். எதுவுமே மாறாது. இங்க சிக்கல் இடம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதற்கு உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னங்கிறதா. இந்த வழக்கே நான் சொன்னேன், நீங்க வந்து அவங்க ஆவலிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, உடனடியாக கம்ப்ளைண்ட் எடுக்க, அதுக்கப்புறம் வந்து அந்த காவல்துறை ஆய்வாளரை அரசாங்கம் தமிழ் அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. உடனடியாக அவங்க பேர் சுமித்ராவோ ஏதோ ஒண்ணு அவங்க சஸ்பெண்ட் பண்றாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. தனிப்படை அமைக்கிறாங்க, 10 தனிப்படை அமைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாணவி யாரால் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறத, இந்த கொலை எப்படி நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக 10 தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக தேடுதல் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்கன்னா ஒரு தனி மனித குற்றத்திற்கும் ஒரு சமூக குற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு ஒண்ணு இருக்கு. நீங்க தென் மாவட்டங்கள் நடக்குது ஒரு சமூக ரீதியான ஜாதி ரீதியான பிரச்சனை, அதற்கு நிறைய பேர் தீர்வு சொல்றாங்க. இப்ப கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சாரு. நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் மேற்கு மண்டலத்துல போட்டுருவாரு, மேற்கு மண்டலத்தை சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து இந்த மண்டலத்துல போட்டுருவாரு. ஏன்னா ஒரு காவல் நிலையத்துக்கு போகும்பொழுது நம்ம ஜாதிகாரன்பா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துவிடக் கூடாது என்பதற்காக கலைஞர் செய்தார். அதை முதலமைச்சர் ஸ்டாலின் செய்ய வேண்டும்ங்கிறத இன்னைக்கு எல்லாரும் நிறைய வெளிப்படையாக பேசிட்டு இருக்காங்க. அதை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இது போன்ற தனி மனித குற்றங்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்பது, நிறைய பேர் உடனே என்ன சொல்லுவாங்க, அவன் விரலை வெட்டணும், அவனை வந்து சுட்டு கொல்லணும், அவனை உடனடியாக அவனை காயப்படுத்தணும், அவனை கொன்றணும். இதை எல்லாருமே ஏற்கிறோமா? இல்ல. இந்த உடனடி என்கவுண்டர் உடனடி ஜஸ்டிஸ் பண்ணாதீங்க. நம்ம செய்ய வேண்டியது என்பது இந்த நபருக்கு நாம் எவ்வளவு விரைவாக நீதி பெற்று தர வேண்டும், அந்த குற்றம் செய்த நபர் எவ்வளவு விரைவாக அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் அல்லது ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனைங்கிறதா. இதே நேரத்தில் பேசிட்டு இருக்க இதே நேரத்துல நம்ம மாசம் முன்னாடி தெரியும் கோவையில வந்து ஒரு பாலியல் கொடுமை நடந்துச்சுங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து நைட் போனுச்சு, காலையில தேடினாங்க, அந்த பொண்ணோட ட்ரெஸ் மட்டும் தான் கிடைச்சது. காவல்துறை அந்த குழந்தை இறந்து போயிருக்கும், அந்த பொண்ணு இறந்து போயிருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க. அப்புறம் அந்த பொண்ணை மீட் எடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த குற்றத்துல நேத்தோல முந்தானத்தை தீர்ப்பு வந்துச்சு. 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை. வெறும் 125 நாட்களில் அந்த பெண்ணிற்கு நீதி கிடைத்துள்ளது. வெறும் 125 நாட்கள்ல கண்டுபிடிச்சு சார்ஜ் ஷீட் போட்டு, இத்தனைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ். ஏன்னா அந்த பொண்ணு எங்க இருந்து கடத்தப்பட்டாங்க, அந்த பொண்ணை வந்து எந்த வழியா கொண்டு போனாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு பண்ணிருக்காங்க, தடவியல் சோதனை எவ்வளவு பண்ணிருக்காங்க, அறிவியல் பூர்வமா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல அந்த எதிர்த்தரப்பு லாயர் ஏன் அந்த பொண்ணு 10:45 இங்க வந்துச்சு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அரசாங்க தரப்பு 10:45 மணி இல்ல 2 மணி நாளும் பொண்ணு அங்கதான் போகும், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறாங்க. ரொம்ப நியாயமான கேள்வியை கேட்டு அதை ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணி நம்ம செய்ய வேண்டியது கேட்டீங்கன்னா, இப்ப விளாத்திக்குளமோ இல்ல நாமக்கல்லோ இல்ல வந்து மதுராந்தகமோ நாம் செய்ய வேண்டியது இதுதான். இது உண்மையில சொல்லப்போனா பல வழக்குல அது மிஸ் ஆகுது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதற்கு வந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அதெல்லாம் கிடையாது. காவல்துறையில தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு மெத்தன போக்குன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து பல வழக்குகள், உதாரணத்துக்கு போக்சோ வழக்குகளை சொல்லமே, நான் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை கூட்டிட்டு போயிருக்கேன் மேடம். நீங்க வந்து போக்சோ வழக்குல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு குழந்தை கூட்டிட்டே போக கூடாது. காவல்துறை தான் இது சொல்ல, பெண் காவலர்கள் அந்த குழந்தையோட இடத்துக்கு யூனிஃபார்ம்ல வராம நீங்க வந்து ஒரு கலர் ட்ரெஸ்லயே அதுலயே வந்து அந்த குழந்தைகிட்ட ரொம்ப சகஜமா பேசி அதுக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டு பதிவு செய்து போறது போக்சோவுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனா இன்னைக்கும் அந்த சென்சிட்டிவிட்டி, நான் சொல்றது பெண் காவலர்கள் கூட இருக்கா இல்ல. நான் ஒரு அந்த குழந்தையை கூட்டிட்டு போகும்போது ரைட்டர் வந்து ஒரு பெண் காவலர், அது ஆல்வியூன் போலீஸ் ஸ்டேஷன் தான். அவங்க இங்க பாருடி ஒரு போக்சோ கேஸ்டி இதை சொன்னாங்க. ஒரு ரைட்டர் சொன்னாங்க, இங்க பாரு சத்தமா சொல்றாங்க, இந்த ஸ்டேஷன் ஃபுல்லா கேட்கிற மாதிரி. இப்ப என்ன நினைச்சுன்னா, ஒரு பெண் குழந்தை அந்த ஒரு பெண் காவலரா இருக்காங்க, ஒரு சென்சிட்டிவிட்டியா. இந்த கேஸ் கூட பாருங்களேன், விளாத்திக்குளத்துல ஒரு பொண்ணு காணா போயிருச்சுங்க, எங்க வீட்டுல பொண்ணு அவரை வந்து டாய்லெட்டுக்கு போனாங்க, காணா போயிருச்சுங்க, அந்த குழந்தைய காணோம்னு சொல்லி பதறும் பொழுது இந்த பெண் காவலர் ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. அப்படியா பாக்கலாம், என்ன அவசரம், அது யாரு கூட போயிருக்குமோ தெரியல, இது நடக்குது. விக்டிமை வந்து விக்டிமைஸ் பண்ற வேலைகளை காவல்துறையில் இருக்கும் பெண் காவலர்களே பண்றாங்களா? ஆமா பண்றாங்க, தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கொலைகாரனை டீல் பண்ற மாதிரியே ஒரு பாலியல் குற்றச்சாட்டையும் டீல் பண்றாங்க. நீ ஏமா அங்க போன, நீ ஏமா அவங்க கூட போன, நீ ஏமா அந்த கார்ல ஏறின, இது தொடர்ச்சியா நடக்குது. இந்த சென்சிட்டிவிட்டியை இது அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நீங்க யார் வந்தாலும் இதை நீங்க செஞ்சாக வேண்டிய அவசியம், அந்த தேவை இருக்கிறது. ஒரு சென்சிட்டிவான மேட்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், போக்சோ கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்,
ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும், பாதிக்கப்பட்ட தரப்பு வந்தா அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் நிக்கணுமே தவிர இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு மேலும் மேலும் கொதறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை இங்க செய்யறதே கிடையாது. நம்பர் 1. 2வது, சார்ஜ் ஷீட் போடுறதுல பயங்கர மெத்தட் மேடம். நீங்க எனக்கு கரெக்டா இயர் தெரியல, நீங்க கோர்ட்ல சொன்னாங்க, கோர்ட்ல வந்து போலீஸ் சொல்றாங்க ஒரு 5 வருஷத்துக்கு ஆனா சார்ஜ் ஷீட் போட முடியல சொல்ல லட்சக்கணக்கான கேஸை டிராப் பண்றாங்க. அப்ப ஹைகோர்ட் ஒரு கேள்வி எழுப்புது, போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு வேலை செய்றீங்களா ரவுடிகளுக்கு வேலை செய்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. எங்களால அவ்வளவு கேசஸ் எங்களால சார்ஜ் ஷீட் போட முடியல, டிராப் பண்றோம். நீங்க பல நேரங்களில் நீங்க சின்ன சின்ன குற்றவாளிகள் எல்லாம் பெரிய குற்றவாளிகள் ஆகுறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஸ்மால் கிரைம் பண்ணிட்டு ரொம்ப சின்ன கிரைம் பண்ணிட்டு போவான். இந்த கிரைம் பண்ணிட்டு போனா அவனுக்கு ஒரு 15 நாள் 30 நாள் இருப்பான், அவனுக்கு இப்போ வந்து வெளியே வர முடியாது, அப்புறம் ஜாமீன் கேட்டு வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் இந்த 30 நாள் போயிட்டு வந்துட்டோம்ல, அடுத்த ஒரு பெரிய கிரைம் சின்ன ஒரு மீடியம் கிரைம் பண்ணுவோம், அடுத்து ஒரு பெரிய கிரைம் பண்ணுவோம். இப்படி வந்தவனுக்கு தான் நீங்க பெரிய ரவுடிகள் லிஸ்ட் நீங்க வந்து சார்ஜ் நீங்க ஸ்ட்ரீட் ஷீடர்ஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டீங்கன்னா இவையெல்லாம் ரொம்ப சின்ன திருட்டுலையோ சின்ன ஒரு கொள்ளையிலையோ ஆரம்பிச்சிருப்பான். அதுல இருந்து வளர்ந்து வளர்ந்து 8 கொலை 10 கொலை அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். இதுக்கு யார் காரணம்? அந்தந்த நேரத்துல நம்மளோட போலீஸ் அமைப்பும் நம்மளோட கோர்ட்டை சேர்த்தா சொல்லணும். பல நேரங்களில் போலீஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டாலும் நீங்க கோர்ட் வந்து அதை இழுத்தடிக்கிறத பார்க்கின்றோம். அந்த எதிர்த்தரப்பு வந்து நியாயமே இல்லாம நடக்கிறத பார்க்கிறோம். அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்தை பேசுறோம்னு நினைச்சா அநியாயமா நடக்கிறத பார்க்கிறோம். அப்போ இதை இழுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ பல நேரங்கள்ல காவல்துறையில சார்ஜ் ஷீட் டயத்துக்கு போடுறாங்களா, 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட். தஸ்வந்த் வழக்குல பார்த்தோம்னா கிளாசிக்கான உதாரணம். சார்ஜ் ஷீட் போடல, வெளியே வந்தா அவங்க அம்மாவை கொன்னா. இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன ஆயிடுச்சு, தஸ்வந்த் ரிலீஸ் ஆயிட்டான். நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு பாலியல் குற்றவாளி அவன், ஒரு பொண்ணை வந்து குற்றம் பண்ணி கொலை பண்ணவே, பாலியல் குற்றம் பண்ணி கொலை பண்ணவே, அவங்க அம்மாவை கொலை பண்ணவே, ஆனா அவனை ப்ரூவ் பண்ணவே முடியல. இது எங்க சிஸ்டம்ல எங்க பிரச்சனை, போலீசிங் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கா, ஜுடிஷியல் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ரெண்டும் ஒரு சிக்கல். இது அடிஷனலா ஜுடிஷியரி. நான் பல நேரங்கள் சொல்றது ஒண்ணுதான், நீங்க போலீஸும் ஜுடிஷியரியும் இதெல்லாம் அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி ஒரு போலீஸும் ஜுடிஷியரியும் ஒழுங்கா செயல்பட்டாங்கன்னா நாட்டுல 50% குற்றங்களே நடக்காது. அன்பார்ச்சுனேட்லி இது ரெண்டும் நடக்கிறது இல்ல. அதனால இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப மற்ற கட்சிகள் இப்ப அதிமுக, பாஜக இருக்கட்டும், அவங்க ஆண்ட அந்த ஆட்சி காலத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற கிரைம்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம். இங்க புதிதா களத்துக்கு வந்திருக்கக்கூடியது தாவேகா. நான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு தான் விஜய் கிளைம் பண்றாரு. ஒவ்வொரு மேடையிலும் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா ஆக்சுவலா களத்துல இதை மாற்றுவதற்காக நான் என்ன பண்ண போறேன், என் ஆட்சி வந்ததுன்னா இந்த குற்றங்களை நான் எப்படி குறைக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட கிளியரா எந்த ஆக்ஷன் பிளானும் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப வேகா சொல்றாரு, பேனிக் பட்டன் வைப்பேன் அப்படிங்கிறாரு, பாடி கேம் வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வச்சதுனால குற்றங்கள் குறைய போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த ஒரு வேக் ஒரு எதுவுமே ஒரு பிளான்டே இல்லாம இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடை எப்படி பாக்குறது? மேடையில ஏறி நேத்து பேசினவங்க கூட திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை தான் வெளிப்படுத்துறாங்களே தவிர, இந்த பிரச்சனையை நாங்க வந்தா எப்படி சமாளிப்போம், எப்படி சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே பேசல. நீங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டீங்க, வேலுநாச்சியார் படை. நீங்க வேலுநாச்சியார் படையே எல்லாத்தையும் பாதுகாத்துரும் அப்படிங்கறதையும் விஜய் சேர்த்து சொல்லிருக்காரு. அந்த படையெல்லாம் எப்படி ஒரு உருவாக்குவாருங்கிறது தெரியல. ஏன்னா இதே மாதிரியான சில சாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு குற்ற சம்பவம் நடந்த பிறகு மஃப்டியில விமன் போலீஸ் இருப்பாங்க பப்ளிக் பிளேசஸ்ல சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லை, ஒரு தடவை கூட நடக்கல. பிரச்சனை கேட்டீங்கன்னா விஜய் வந்து இப்போ விஜய் எனக்கு தெரிந்த அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரே ஒரு போராட்டத்தை தான் கலந்துகிட்டார். அது காவல் நிலையத்தில் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித் குமாருடைய மரணத்திற்காக அவர் கலந்துகிட்டார். நீங்க அதுல கூட பாத்தீங்கன்னா உண்மையில் விஜய்க்கு காவல்துறை மரணம் நடக்கக்கூடாது என்பது பார்வையா, அல்லது திமுக அரசாங்கத்தோட திமுக ஆட்சி அமைத்த பிறகு எவ்வளவு காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற எக்ஸ்போஸ் பண்றது பார்வையான்னு கேட்டீங்கன்னா எனக்கு திமுக கடிக்கணும். எனக்கு அதிமுக எல்லாம் பேச மாட்டேன். அதற்கு முன் சொல்ல போறேன், அதுக்கு முன்னாடி இருக்க திமுக பேசணும். இந்த திமுக கடிக்கணும் எனக்கு, அது மட்டும் தான் என்னுடைய கோல். நான் வந்து அதுல இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, எல்லாரும் கூட டேட்டா எடுத்தாங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல 88 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி நீங்க அதெல்லாம் எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப ஆட்சி காலத்துல ஒரு 21 உயிர்கள் 23 பேர் போயிருக்காங்க, அது மட்டும் தான் எனக்கு தேவை. அப்போ விஜயோட நோக்கம் என்பது நான் அதெல்லாம் சொல்றேன், பல நேரங்கள்ல நீங்க வந்து யாருக்காக நிக்கிறீங்க இல்ல எதற்காக பேசுறீங்க, அரசியலுக்காக பேசுறோம்னா அதோட நிலத்தையும் புறந்தள்ளிடும். ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லாருமே வந்து இப்படிதான் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டீங்க. மக்களுக்காக பேசுறோம் என்ன பண்ணிருப்போம்னா, தொடர்ச்சியா இவ்வளவு காவல்துறை மரணங்கள் நடக்குது, ஒரு பக்கம் நடந்துருச்சு, அதற்கு வந்து நம்ம என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது ஒண்ணு. இது நான் வந்தால் எப்படி இதை குறைப்பேன், அதை ஒழிப்பேன். விஜய் வந்தால் உடனே எல்லாம் இல்ல ஒண்ணு காவல்துறை எல்லாரும் குற்றவாளிகள் எல்லாம் இல்ல காவல்துறை எல்லாம் உடனே திருந்தி விஜய் வந்துட்டாருப்பா, இனிமேல் நம்ம யாருமே வந்து லாக்அப்ல யாருமே அடிக்கவே கூடாதுப்பா, குற்றவாளிகள் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அப்படி சொல்லிடுவாங்களா, மாறுவாங்களா, அதெல்லாம் மாற மாட்டாங்க. அப்ப நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப அதை ஒழிப்பதற்கு விஜய்கிட்ட என்ன திட்டங்கள் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட ஒரு திட்டங்களும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி சொல்றாரு.
இந்த பாலியல் இதுக்கே அவர் என்ன சொல்றாரு, பக்காவான பாதுகாப்பு கொடுப்போம். பக்காவான பாதுகாப்புனா என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை. பக்காவான பாதுகாப்பு கொடுப்போம்னா எந்த அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு இன்னொன்னு, விஜய்க்கு ஏதாவது நம்பர்ஸ் தெரியுமா? போலீஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு எல்லோருமே சொல்ற ஒரு பிரதானமான விமர்சனம் என்பது, இன்னைக்கு போலீஸ் போர்ஸ்ல வேகன்சிஸ் நிறைய இருக்கு. அது எல்லா ஆட்சி காலத்தும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்க அலோகேட்டட் போஸ்ட்டை விட கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. விஐபி பந்தோஸ்துக்கு அது யார் வந்தாலும் சரி, பிரதமர் வந்தாலும் விஐபி பந்தோஸ்துக்கு அனுப்பணும், வேற ஒரு அதிபர் வந்தாலும் விஐபி பந்தோஸ்துக்கு அனுப்பணும், எதிர்கட்சி தலைவரோ இல்ல ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ இப்படி தொடர்ச்சியாக அனுப்பிட்டே இருக்கிறோம். பெரிய பெரிய மாநாடு, ஒண்ணுல விஜய் மாநாடு போட்டார், விக்ரவாணி மாநாடு போட்டாரு, எவ்வளவு போலீஸ் தேவைப்பட்டாங்க? விஜய் கரூர் சம்பவத்துல விஜய் இவ்வளவு பேசுறாருல, கரூர் சம்பவத்துல அதிமுகவிற்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் நம்பர் வந்து 150 பேர். ஆனா விஜய்க்கு 500 போலீஸ் கொடுத்து வர சொன்னார், போலீஸை திட்டுறாரு. 500 போலீஸ். அப்போ இவருடைய பாதுகாப்புக்கும் போலீஸை கொடுக்கணும், நீங்க இந்த பக்கம் பாலியல் குற்றங்களை ஒழிக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் போலீஸ் இருக்கணும் அப்படின்னா இது எப்படி? அப்ப விஜய்க்கு உண்மையிலே பிராக்டிகலா இங்க போலீஸ் போர்ஸ்ல இருக்கிற சிக்கல்கள் ஏதாவது தெரியுமா? தெரியாது. இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து இது ப்ராசஸ் என்னங்கிறத சொன்னேன் இல்லையா? இப்போ சார்ஜ் ஷீட் போடணும், அவங்களை வந்து மஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் வருவாங்க, சார்ஜ் ஷீட் போடணும், அதற்கு அடுத்தபடியாக கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? ஓ அப்படியா, யாருமே என்ன சொல்லவே இல்லைன்னு விஜய் கேட்பார். விஜய்க்கு இந்த ப்ராசஸ் கூட என்னங்கிறது தெரியாது. இந்த குற்றத்தை தடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தெரியலையே, எனக்கு தெரியாது. ஜான் ஏதாவது எழுதி கொடுத்தாருன்னா அதை நான் படிச்சுட்டு போவேன், கேட்டா மேலை நாடுகள் ஏதாவது இதான் பண்றாங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவிற்கு தான் விஜயோட அறிவே தவிர, நீங்க வந்து விஜய் வந்தா எல்லாம் மாறிடும், விஜய் வந்தா அப்படியே குற்றங்கள் நடக்காது. ஒரு பொண்ணு பேசுறாங்க, ஒரு ஆட்டோக்காரன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாருன்னா எனக்கு பயமா இருக்கு, இதுதான் தளபதி ஆட்சி வரணும். எனக்கு புரியல, தளபதி ஆட்சி வந்துருச்சுன்னா ஆட்டோக்காரர்லாம் வண்டி கண்ணை அப்படி கீழே போட்டுக்குவாங்களா? தலை குடிச்சிட்டே எல்லாரும் வண்டி ஓட்டுவாங்களா? என்ன சொல்ல வருது அந்த பொண்ணுங்கிறது? பொதுவான பல பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க பஸ்ல இன்னைக்கு ஒரு பெண் ஏறி இறங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க வந்து பொது இடங்களை மிக குறிப்பாக நான் சொல்றேன், நீங்க வந்து இப்போ ஒரு சுற்றுலாத்தலம், இப்ப குற்றாலம் மாதிரியான இடம் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க வந்து வயது வித்தியாசம் இல்லாம அம்மா இல்லாத குழந்தை வரைக்கும் ஒரு மாதிரி மோசமா பார்ப்பான். அவனை என்ன பண்ண முடியும்? போய் கொலை பண்ண முடியுமா? என்னால எனக்கு கோவம் வரும், என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த மாதிரி பாலியல் வக்கிரம் பிடித்த ஆட்களை வச்சு நம்ம என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு தான் இருக்கோம். பெண்கள் இன்னைக்கு சாதிக்கிறாங்கன்னா இது எல்லாத்தையும் கடந்துதான் வந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க அது குற்றங்களாக மாறுகிற போது, அது வந்து ஒரு இஷ்யூவா மாறும் போது, அதற்கு ஒரு அரசாங்கமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது முக்கியம். இல்ல அரசாங்கம் மெத்தனமா இருந்தாங்க, அரசாங்கம் உயிரினமே செய்யலையா? அப்ப யார் மெத்தனமா இருந்தாங்களோ அவங்களை குறை சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் வேலை செய்யல, இன்ஸ்பெக்டர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு அந்த பக்கம் நின்னாங்க, இல்ல ஜாதி பார்த்து அந்த பக்கம் நின்னாங்களா, அவங்க மேல என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது சாப்பான் குளமாக இருக்கலாம், இல்ல விழாத்து குளமாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து தனிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் மாறிவிடுமா? மாறாது. இன்னொன்னு, நம்ம திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா விஜய் தன்னோட மனைவியை நடத்துகிற லட்சணமே என்னங்கிறது நீ பெரிய கேள்விக்குறியா இந்த சமுதாயத்தில் நின்றுட்டு இருக்கு. அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளா இருக்காருங்கிறது பெரிய கேள்விக்குறியா நின்றுட்டு இருக்கு. அந்த நேரத்துல விஜய் வந்து நான் வந்து எல்லாம் பண்ணுறேன், அவர் எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனா என்ன பண்றது, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வரும்போது நான் ஒரு சகோதரனாக கடிதம் எழுதுறார், நான் வந்து எல்லாம் மாறிடும் சார். மாத்துவீங்க, என்ன பண்ண போறீங்க? என்ன சேஞ்ச் நீங்க கொண்டு வர போறீங்க? போலீஸ் சிஸ்டம்ல என்ன சேஞ்ச் கொண்டு வர போறீங்க? சும்மா நீங்க வந்து டயலாகா சொல்றதெல்லாம் ஈஸி, நான் வந்து பக்காவா பண்ணிடுவேன், நான் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவேன், அதெல்லாம் ஓகே. உண்மையில் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட பதில் இல்லை. இன்னும் சொல்லப்போனா இந்த குறை சொல்பவர்கள் குற்றம் சொல் யாரிடமே பதில் இல்லை. நீ சொல்லுவாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்தாங்க ரவுடிகளும் ஓடிடுவாங்க, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பார்த்துட்டு தான் இருந்தோம், இன்னும் எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு பார்த்துட்டு தான் இருந்தோம். இது அக்ராஸ் எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதை தீவிரத்தன்மை அதிகமாகும் பொழுது, ஒரே நாளில் வந்து 2-3 பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது இது அதிகமாக பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. இது எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சில நேரங்கள் அது மீடியா போக்கஸ் இல்லாம சில நேரங்கள்ல சில வழக்கில் பிரதானமா வரவே மாட்டேன். அதான் சொல்றேன், நீங்க அந்த மாதிரியான வழக்கெல்லாம் சார்ஜ் ஷீட் போடுறதோ இல்ல வந்து அதை குறித்து பேசுவதோ கூட இல்லாமலும் போகின்றது. இப்ப இந்த மாதிரியான வழக்குகளில் குற்றங்களில் எல்லாத்தையும் ஒரே தட்டில பார்க்கணும். அது வந்து சென்னை தலைநகரத்தில் நடந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்தாலும் சரி, செய்ய வேண்டிய விஷயம் என்பது அவர்களுக்கு உரிய நீதியை எப்படி பெற்று தருவதுங்கிறது. அதுல ஒரு கவர்மெண்டா இவங்க கரெக்டா போக்கஸ் பண்றாங்களா இல்லையா, அதுல குறைபாடுகள் இருக்கா, அதான் நம்ம விவாதிக்கணும், அதான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சிங்கிறதுனாலயே இதுக்கெல்லாம் அதிக போக்கஸ் கொடுக்கப்படுது, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒண்ணு என்டிஏ கூட்டணி ஆகட்டும், இல்ல விஜய் ஆகட்டும், அவங்களால வந்து தேர்தல் அறிக்கையில மேனிபெஸ்டோல வந்து புதுசா பெருசா எந்த ஸ்கீம்ஸையும் அவங்களால சொல்ல முடியல. ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகவுடைய திட்டங்கள் மக்கள் கிட்ட என்ன வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கறத உணர்ந்ததுனாலோ என்னமோ, விஜய் அறிவிக்கும் போது கூட அதெல்லாம் ஒரு டாப் அப் பிளான் மாதிரிதான் இருந்தது. ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகவுடைய திட்டங்கள்ல வந்து ஒரு டாப் அப், நான் கொஞ்சம் 1000 ரூபாய் கூட்டி கொடுக்குறேன், 1500 ரூபாய் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸாக தான் இருந்தது. அப்ப திமுகவை விமர்சனம் செய்ய வேற எந்த காரணமும் கிடைக்கல அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றாங்களா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்து அந்த பொய் செய்தி
நேத்து கூட பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து வந்த ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்கன்னு பரப்பப்பட்டது. ஆமா, அதுக்கப்புறம் ஆமா. பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து பொய்யான ஒரு தகவல் மன பொய்ய சொன்னேன். ஆமா, உளைச்சல்னால ஆமா. நான் பொய் கம்ப்ளைண்ட் குடுத்தேன்னு சொன்னாங்க. அதே மாரி ஓட்டேரியில ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாரு. கடைசியில பார்த்தா, அந்த பெண்ணுடைய அக்காவுடைய கணவர் அவர். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் தான் வெளிய வருது. அப்போ இது வந்து ரொம்ப வேணும்ட்டே இது திமுக ஆட்சிங்கிறதுனால எக்ஸாஜரேட் பண்ணப்படுதுன்னு நெனைக்கிறீங்களா? இயல்பாவே மக்கள் கிட்ட திமுக கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகம் எதிர்பார்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? பாஜக இல்ல அதிமுக ஆட்சினா இப்படிதான் இருக்கும். இது வந்து எதுவும் மாத்த முடியாது. ஆனா திமுக அதிகம் களத்துல நிக்கிறவங்க, பெண் உரிமை பேசக்கூடியவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள், சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து பேசக்கூடியவர்கள். அதனால மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் இருக்குன்னு மேடம் 2மே இருக்கு மேடம். நீங்க வந்து இது எக்ஸாஜரேட் செய்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பேசுகின்ற நேரம் என்பது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் எந்த ஒரு பாலியல் குற்றமோ, இல்ல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்தா அது பெரிதாகத்தான் பேசப்படும். இப்போ முதல்ல நம்ம இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சும்மா ஒரு செய்தி படிச்சுட்டு இருந்தேன். விகடன்ல வந்து நெல்லையில ஆ திருமணத்தை மீறிய பந்தத்தில் இருந்த தன்னுடைய மனைவி தலைய ஒருத்தர் ரோட்ல வச்சுட்டு வந்திருக்காரு இப்போ. இப்போ நம்ம பேசுற ஒரு 5, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதற்கும் என்ன சொல்லுவாங்க? இதற்கு ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லுவாங்க. நான் இதற்கும் திமுக அரசாங்கம் தான் சொல்லி காரணம் சொல்லுவாங்க. இதற்கு என்ன பண்ண முடியும்? அரசாங்கமாக என்ன பண்ண முடியும்? இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இன்னொன்னு நீங்க இப்ப திமுகவுக்கே வரேனே. இப்ப வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு நிர்வாகி வந்து ஒரு குழந்தைக்கு 2 வயது குழந்தைக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படிங்கிறது. ம். ஃபர்ஸ்ட் வந்து அது வெளியே வரல. வெளியே வரல இந்த சென்ஸ் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது வலிப்பு வந்துச்சு, அவங்க அம்மா தூக்கிட்டு போறாங்க, அந்த குழந்தை இறந்து போயிடுது. அதற்கு பிறகு அவங்க அப்பா, ஏன்னா அந்த அம்மா பிரிஞ்சுட்டாங்க, 2 பேர் செப்பரேஷன்ல இருக்காங்க. அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, எனக்கு சந்தேகம் இருக்குன்ட்டு. அந்த சந்தேகம் பண்றதுக்கு அது போஸ்ட்போன் பண்ணும்போது தான் குழந்தை உடம்புல காயம் இருக்குன்னு அப்புறம் வந்து விசாரிக்கும் போதுதான் இந்த பெண்மணி அந்த திமுக பிரமுகரோட திருமணத்தை மீறி பந்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக்கப்பட்டு உடனடியாக அவர் கைது செய்யப்படுகிறார். இப்போ நீங்க திமுக காரங்க கைது செய்யல அப்படின்னா நீங்க சொல்லலாம், ஓகேப்பா இந்த திமுக ஆட்சினா அப்படிதான்ப்பா, திமுக ஒன்றிய செயலர் என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா, திமுக மாநில செயலர் என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா நீங்க சொல்லலாம். தெரிந்த உடனடியாக அவர் கைது செய்யப்படுகிறார். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை நான் இந்த இடத்துல இந்த வழக்கை முன்னர் சரியா இப்ப அவங்க டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க. ஆனா இந்த வழக்கை ஒழுங்கா விசாரிக்காத இன்ஸ்பெக்டர் அவங்க அங்கேயே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் எனக்கு சரியில்லை. அவங்க சுமித்ரா, அவங்க முன்னாடி சுமித்ரா அவங்களே சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ நீங்க விளாத்திக்குளத்திலையும் அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த வழக்கிலையும் அவங்க சஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு காவல்துறையில என்னென்ன தவறுகள் நடக்குதோ அதை தட்டி கேட்கிற வேலை பார்க்கறது. இதுலயும் நான் என்ன சொல்றேன்னா, பிரதானமாக இப்ப நீங்க பாருங்களேன், எல்லோரும் போடுகிற செய்தி என்பது ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் 2 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து விட்டார். இதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டாரா யாருக்குமே தெரியாது. அந்த பெண் காவல் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா யாருக்குமே தெரியும். ஏன்னா அது எங்களுக்கு முக்கியம் இல்ல. எங்களுடைய பார்வை என்பது திமுக காரன் செஞ்சுட்டான், அதோட அண்டர்லைன் பண்ணி அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். உண்மையான அக்கறை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்ததாக என்ன நடந்தது, அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது நடந்துச்சா, இல்ல உண்மை நான் இப்படியே சொல்றேன், திமுக காரங்க அநியாயம் பண்ணிட்டாங்களா, காவல்துறை திமுக போலீஸா செயல்பட்டிருக்காங்களா, இல்ல காவல்துறை வந்து தமிழ்நாடு போலீஸா செயல்பட்டாங்களா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த குழந்தையுடைய நீதியின் மேல எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. எனக்கு திமுக வந்து கிடைக்கணுங்கிற மட்டும் ஆர்வம் இல்லை. நான் திமுக கிடைக்கும், அதிமுக கிடைக்கும், அது ஒரு விஷயம். பட் ஆனா இவர்களுக்கு எல்லாருமே எனக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த பாயிண்டோட முடிச்சுக்கலாம்பா, திமுக செஞ்சுட்டாங்களா, திமுக செஞ்சுட்டாங்க, அதோட முடிச்சுக்க. அதை தாண்டி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடந்தது ஒண்ணுல வேணா, இப்போ நீங்க இந்த கோவையில விஜயோட கூட்டம் நடக்கும்போது, கோவையா இல்ல ஈரோட கோவை நடக்கும்போது சூரஜ் ஒருத்தர் இறந்து போனார். அன்னைக்கு விஜய் போட ட்வீட் என்ன தெரியுமா, திருச்சியில ஒரு பச்சிளம் குழந்தை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் திமுக அரசாங்கத்தில் வெட்கக்கேடுன்னு சொல்லி போட்டாரு. விஜய்க்கு தெரியுமா தெரியாதாங்கிற தெரியல. அடுத்த 3 மணி நேரத்துல அந்த குழந்தையை காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க. வெறும் 3 மணி நேரத்துல. அந்த லேடி வந்து ஏன் தெரியுமா கடத்திட்டு போனாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க வந்து சமூக குற்றவாளிலாம் கிடையாது, அவங்க கடத்தல் தொழில் எல்லாம் இல்ல, எனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்க, என்னால வந்து குழந்தை பெத்துக்க முடியாத காரணத்தினால நான் அந்த குழந்தை கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு என்ன தண்டனைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த விஷயத்திற்கு அவர் எந்த தூரம் போனாரு, ஸ்டாலின் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் சொல்லி சொன்னார். நான் என்ன சொல்றேன், 3 மணி நேரத்துல குழந்தை கிடைச்சிருச்சு. அந்த பெண்மணி செய்தது குற்றம் என்றாலும் அவங்க வந்து என்னன்னா ஒரு தொடர் குற்றவாளியோ செயின் பறிப்பு குற்றவாளியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. விஜய் என்ன சொல்லுவாரு, விஜய்க்கு என்னன்னா அந்த பாயிண்டோட முடிச்சுக்கணும். உள்ள போய் அடுத்ததாக அந்த குழந்தை கிடைச்சதா கிடைக்கல அதை பத்திலாம் நீங்க அவங்களோட கூட்டத்துல குழந்தை தொலைஞ்சு போன குழந்தையை அஸ்மிதாங்கிற குழந்தையை காணாம நண்பிகளை கண்டுபிடித்து கொடுங்கள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு அவர். அந்த குழந்தைக்கு கிடைச்சதா கிடைக்கலாம் கூட அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் எல்லோருக்குமான பொதுவான பார்வை, அது வந்து நயினார் நாகேந்திரன் இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், எல்லோருக்கும் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நான் வந்து இந்த திமுக குறித்த செய்திகளை நான் அதிகமா தெரிஞ்சுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி திமுக காரங்கிட்ட இருந்தான். இன்னும் சொல்ல போனா திமுகவிற்காக சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க தான் ஸ்டாலின் என்ன செய்யறாரு, அவரோட இரும்பு கரம் இதுதானா, இது காவல்துறையோட தோல்வி இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அவங்கதான் முதல்ல எழுப்புறாங்க.
அவங்க வந்து ஏன்னா நியாயத்தின் பக்கம் நிறைய நேரம் நிக்கிறாங்க. இது எனக்கு ஸ்டாலின் அரசாங்கமா திமுக அரசாங்கமா முக்கியம் இல்ல. ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் இதுல இந்த துண்டு வெட்டப்பட்டதுன்னு நினைச்சு என்ன கொடூரமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அதை போயிட்டு இது தொடர்ச்சியா பேசுறாங்க. நாமக்கல் இந்த மாதிரி நடந்திருக்கு, மதுராந்தகத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. நீங்க மதுராந்தகத்துல பாருங்க, ஒரு தம்பி வந்து ரெண்டு பெண்மணி ஏத்திட்டு போயிட்டு இருக்கான். அவங்களும் மைனர் தான். ஒரு கும்பல் பார்த்துட்டு துரத்திட்டு வருது. அவங்க எல்லாரும் கீழே விழுகுறாங்க. அந்த 17 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு ஏரியில வச்சு அவங்க எல்லாம் பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. இப்போ இதுல என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. திடீர்னு இது நடக்குது. இது வந்து அவன் வேகமா வர்றான். இந்த நேரத்தில் ஒரு அதிமுகவாகவோ இல்ல பாஜகவோ இதற்கு முன்வைக்கிற தீர்வு என்னன்னு எனக்கு புரியல. இல்ல இதுக்கு இது நடக்காம மதுவும் கஞ்சாவும் அப்படின்னு சொல்றாங்க. மதுவும் கஞ்சாவும் தான் இன்னைக்கு வந்து இளைஞர்களை வந்து இந்த மாதிரி அதிகமாக கிரைம் செய்ய தூண்டுது அப்படின்றது சொல்றாங்க. மதுவும் கஞ்சாவும் எனேபிளர்ஸா இருக்கலாம் தோழர். பட் அடிப்படையா அந்த குற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருந்தா தானே இதெல்லாம் வந்து அது காரணம் இல்லைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. பட் அடிப்படையாக இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருந்தா தானே வந்து இதெல்லாம் வந்து அதுக்கு ஜஸ்ட் வலு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தானே. நிச்சயம் மேடம், நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து நீங்க நிறைய கொலை வழக்குகள்ல பாத்தீங்கன்னா அவன் வந்து கொலை செய்யும் பொழுது குடிச்சிருப்பான். அவனு நோக்கம் வந்து நீ கொலை செய்யணும். இன்னும் சொன்னா ஸ்கெட்ச் போட்டு சில பேர்லாம் செய்வாங்கல்ல, சில ரவுடிஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதை நீங்க கஞ்சா பயன்படுத்தி இருப்பான். ஏன்னா அவன் கஞ்சா பயன்படுத்தினாதான் அவன் கண்ணா பின்னாடி அவன் வெட்ட முடியும். அவன் வந்து குடிச்சிருந்தானா கண்ணா பின்னாடி அவனால அந்த கொலை செய்ய முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. இதெல்லாம் நீங்க எனேபிளர்ஸா தான் இருக்குமே தவிர தொடர்ச்சியாக நான் மது குடிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு மது அருந்தவர்கள் தமிழ்நாடு அதிகமா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மது அருந்தவர்கள் எல்லாருமே வந்து டெய்லி பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறாங்களா? இல்ல. சில பேர் குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் குடிச்சிட்டு இப்போ ஒழுக்கமா போய் வீட்டுல படுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. எவ்வளவு இருந்துதான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு காரணம், இதுதான் முக்கியமான இது பிரதானமான காரணம் அல்ல. நீங்க சொசைட்டியா நம்ம எல்லோருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் என்னுடைய பார்வையதான் கூட்டு பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. நீங்க அப்படி ஒண்ணு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்க்கிறோம். நிறைய வந்து வெட்டி கொலைகள் நடக்கிறது. இது இன்னைக்கு சினிமால நான் வந்து எல்லா நடிகர்களும் இன்னைக்கு பிரதானமான ஒரு காட்சி இன்ட்ரோ சீன்ல வைக்கிறாங்க. அந்த ஹீரோ யாராவது ஒருத்தர் தலையை சீவணும். அது ரஜினிகாந்தா இருக்கலாம், விஜய் சேதுபதியா இருக்கலாம். அதுதான் பார்த்து எக்ஸைட் ஆகிறான். ஓ, தலையை சீவுறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நீ ஜெயிலர்ல வந்து ரஜினிகாந்த் தலையை சீவும் போது அது சூப்பர் கை தட்டுறோம், நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம். நான் வந்து ரோட் ஆக்சிடென்ட்காக தொடர்ச்சியா செஷன்ஸ் எல்லாம் எடுப்பேன். அதுல வந்து நான் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு காமிக்கும் போது ரொம்ப ரத்தம் வர்ற வீடியோஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன். கடைசி அதெல்லாம் வேணாம்னு சொல்லுவேன். ஆனா போடுங்க, வீடியோ சூப்பரா இருக்குனே, இந்த ரத்தம் தெரிக்கிற வீடியோ போடுங்கன்னே பாவேன். எனக்கு ஏன்டா அப்படிலாம் பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவன் ரத்தம் பார்க்கறத ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டான். இன்னைக்கு சினிமா முக்கியமான காரணமா இல்லையா நார்மலைஸ் பண்றதுக்கு? அப்ப அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப இனிமேல் வெற்ற காட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இவங்க கேட்டு திருந்திடுவாங்களா? இல்ல சார், அவர் ஹீரோனா அப்படிதான் சார், வெற்றினாதான் சார் ஹீரோ. அவரு ஒரு காலத்துல நல்லவரா இருந்தா ஹீரோ, அப்புறம் கொஞ்சம் குடிச்சா ஹீரோ, இன்னைக்கு வெட்டி கொண்டாதான் சார் ஹீரோ அவரு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம சினிமா நகர்ந்துருச்சு, ஒட்டுமொத்த சினிமாவும் நகர்ந்துருச்சு. அப்போ நீங்க இது மாதிரியான காரணிகளை நீங்க 1000 காரணிகள் சொல்லிட்டே போலாம். நீங்க அடிப்படையில இவங்களுக்கு இந்த பாலியல் குற்றம் எங்க இருந்து வருது, நீங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, அது பள்ளிக்கூடத்துல என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, குடும்ப அமைப்புல என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னுமே சொல்றேன், இன்னைக்குமே பெண் குழந்தை மீதான ஒரு பார்வையும் ஆண் குழந்தையை நம்ம வளர்க்கிற விதமும் வேறு வேறாகத்தான் இருக்கிறது. நீ ஒழுங்காரு, நீ இப்படி உட்காரு, நீ அப்படி உட்காரு, அப்படி ட்ரெஸ் பண்ணு, இப்படி ட்ரெஸ் பண்ணு, 6 மணிக்கு மேல போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத. இது ஆண் குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு பேர் சொல்லிக் கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ஆனால் இன்னும் போக வேண்டிய, கடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கும் பையன் தப்பு பண்ணிட்டானா அதெல்லாம் என் பையன் தப்பு பண்ண மாட்டான், பொண்ணு தப்பு பண்ணா என் பொண்ணு தப்பு பண்ணாது, இந்த பார்வையில தான் நம்ம இருக்கோம். இல்ல, இந்த சமுதாயத்துல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுல நம்ம குழந்தை இருந்தா அந்த குழந்தை எப்படி திருத்தி கொண்டு வரதுன்னு நம்ம பார்வையாக இருக்கணும். அந்த நியாயத்தை நம்ம பேசுறது யாருமே கிடையாது. அது ஏத்துக்கிற மனப்பான்மை நம்ம மனப்பக்கம் நமக்கு இல்ல. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. ஊடகத்துக்கு பொறுப்பு இருக்கு, நம்மள மாதிரி ஆட்களுக்கு பொறுப்பு இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இது அரசியலா மட்டும் நீங்க பேசிட்டு இதெல்லாம் காரணம் திமுக, இப்ப நாளைக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப திமுக வந்து வேற ஆட்சி வச்சுன்னா திமுக இல்ல, இதெல்லாம் காரணம் அதிமுக இல்லை. இது எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. அதை எப்படி களைவது, உண்மையிலே எல்லா கட்சிகளும் பேச வேண்டியது. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்மளாம் சேர்ந்து இதெல்லாம் எப்படி தடுக்க போறோம்? நம்ம எந்த ஆட்சி வந்தாலும் இது நடக்கத்தானே போகுது. அதை எப்படி செய்யணுங்கிறதா ஒரு சரியான பார்வையாகவும் சரியான பாதையாகவும் நான் பார்க்கிறேன். ஓகே. விஜய பொறுத்த வரைக்கும் கடைசி படம் ஜனநாயகனுடைய போஸ்டர் வரைக்கும் நம்ம பார்த்தோம். வயலன்ஸ் எந்த அளவுக்கு குளோரிஃபை பண்றாங்க, அருவால இருக்கக்கூடிய ரத்தத்தை நக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வயலன்ஸை குளோரிஃபை பண்ணி இதுதான் ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இளைஞர்கள் மனசுல பூத்துறது. இன்னொரு பக்கம் திமுக வந்து ஆல்கஹால் மூலமும் ட்ரக்ஸ் மூலமாவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு திமுக மீது வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறது. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னோம்னா, நேத்து ஆதவர்ஜுனா பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரை வந்து முட்டாள் அப்படின்னு ஒருமையில பேசுறது, ரஜினிகாந்தை பற்றி பேசிய அவதூறுகள், இதெல்லாம் எப்படி நாம பார்க்கிறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து
இதெல்லாம் எப்படி அணுகணும்? ஒரு இமோஷனலா எல்லாருமே ஒரு இம்பல்சிவா, இமோஷனலா தான் இந்த விஷயங்கள வந்து பார்க்குறாங்களே தவிர, இத சென்சிபிளா அணுகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இல்லையே. அப்ப இளைஞர்கள் இத எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல மேடம், நீங்க இப்ப சொன்னதுல இப்ப நீங்க ஆதவ அர்ஜுனா வந்து அவர் இன்னும் சொல்லப்போனா நான் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த ஒட்டுமொத்த கட்சிக்கும் செலவு செய்வது ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனா எந்த காசுல எடுத்து செலவு செய்றார்? அவர் ரொம்ப நேர்மையா சந்திச்சு உழைச்சு சம்பாரிச்ச காசு. நான் வந்து வேர்வை சிந்தி உழைச்சேன்ப்பா. நான் அந்த காசு எடுத்துட்டு வரேன். இல்ல. உங்களுடைய மாமனார் லாட்டரி டிக்கெட்ட இல்லீகலா வித்து, இன்னும் சொல்லப்போனா எந்தெந்த இடங்கள்லாம் லாட்டரி சீட் இல்லீகலா விக்க முடியுமோ இல்லீகலா வித்து, எந்தெந்த இடங்கள் லீகலா விக்க முடியுமோ லீகலா வித்து, ஏழை மக்களுடைய ரத்தத்தை சுரண்டி பிழைக்கின்ற இந்த குடும்பம் வந்து என்ன பண்ணுது? கவலைப்படுதாம். நீங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு நீங்க அவர்களுடைய குடும்பத்திற்கான ஒட்டுமொத்த பிளான் என்ன? யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அந்த ஆட்சியில ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கணும். அதிமுக ஒரு ஆள் போ, திமுக ஒரு ஆள் போ, திமுக இல்ல அன்பார்ச்சுனேட்லி, எல்ஜேகேல ஒரு ஆள் போ, நீங்க வந்து பாஜக ஒரு ஆள் போ, எல்லா இடத்துலயும் போய் செட்டில் ஆயிடுங்க. நமக்கு அல்டிமேட் பிளான் என்ன? மறுபடியும் லாட்டரி டிக்கெட்டை தமிழ்நாட்டுல கொண்டு வர்றதுக்கான என்ன வேலையை பண்ணணுமோ வேலை பண்ணுங்க. அதுதான். இவர் என்ன சொல்றாரு? இவர் போதை கலாச்சாரம் பத்தி பேசுவாரு. நீங்க வந்து மது கலாச்சாரத்தை பத்தி பேசுவாரு, சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவாரு, எல்லாமே பேசுவார். அடிப்படையில் இவர் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, அதற்கு முற்றிலும் முரணான ஒன்றை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தாவே கூட நிர்வாகிகள் எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த பாலியல் குற்றங்கள்லாம் சொல்லி பேசினா இந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் ஒருத்தர் மாட்டிக்கிறார். இதே மாதிரி ஒரு திருமணத்தை மீறி வந்தது அவர் முயற்சி செய்கிறார், அவர் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டோன்னா அவர் உடனே சொல்றது இது திமுக சதி முடிச்சிடறாரு. எல்லாத்துக்கும் எங்களுக்கு திமுக சதி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. திருச்சியில மாவட்ட செயலாளராக வரக்கூடிய நபர் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பா சென்டர் நடத்தி அவர் வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர். அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும், அவங்க அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகள் கன்னியாகுமரியில் இருக்கிற மாவட்ட செயலர் கேட்டீங்கன்னா 6 வழக்குகள் இருக்கு. அதுல ஒரு வழக்கு பெண்ணிடம் செயின் அறுத்த வழக்கு. அவர் மேல எஃப்ஐஆர் இருக்கு. அவர் தான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், நீங்க வந்து வட்டிக்கு தொழில் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஆட்களுமே தாவேக்களை நீக்கமா நிறைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க வந்து விஜய்க்காக பிளாக்ல டிக்கெட் வைக்கிறதா அவங்களோட அடிப்படை. ஏன் இப்ப புஷியானந்த் என்ன பண்றாரு? பிளாக்ல எப்படி டிக்கெட் வைக்கிறது அதுல எக்ஸ்பர்ட். ரியல் எஸ்டேட்ல பெரிய எக்ஸ்பர்ட். பாண்டிச்சேரியில் என்ன பண்றாரு? புஷியானந்த் சாராய கடைகள் நடத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம் விஜய் மது போதை இதெல்லாம் ஒழிப்பதற்கு எல்லாம் எந்திரிப்பா, சத்திய பிரமாணம் பண்ணுங்கப்பா. உண்மையிலே விஜய் செய்ய புஷியா நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் மேல சத்திய பிரமாணம் பண்ணுவோம். நீங்க கடையெல்லாம் அடிச்சு உடைச்சிடுறீங்களா? அவங்க கடையெல்லாம் தம்பி என்னப்பா அடிமடியிலே கை வைக்கிறேன்னு அவர் கேட்பாரு. அப்ப இது செய்வது எல்லாமே இந்த கும்பல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இவர் குற்றம் சொல்வது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து முதலமைச்சர் உரிமையில பேசுறது இந்த மாதிரியான விஷயம் பண்றாரு. ஏன்னா எனக்கு இதுலயே ஒரு வருத்தம் மேடம். நீங்க கரூர் சம்பவத்தில் ஆதவ அர்ஜுனா போட்ட ட்வீட்டுக்கு ஏன் கைது செய்ய நீதிமன்றம் கேட்டுச்சு. ஆதவ அர்ஜுனா கைது செஞ்சிருக்கணும். நீங்க மறுபடியும் நினைக்கிறீங்கன்னா, ஒரு பக்கம் விஜய் மன்னிக்கலாம், ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரெல்லாம் ஏன் பெரியாள் ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஆனா அவங்க விட்டுற காரணத்தினால இவர் ஏதோ தன்னை பெரியாள நினைச்சுக்கிறார். தொடர்ச்சியாக யாரை கொடுத்தாலும் அவதூறு பேசலாம், யார் வேணாலும் உரிமையில பேசலாம், யார் வேணாலும் என்ன பேசலாம். எங்க அண்ணனுக்கு ஒரு மாசு இருக்குன்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல விஜய் சந்திச்சிருக்க வைக்கிறோம். அவர் தான் அந்த வேலைகளையும் பார்த்துட்டு தான் இருக்காரு அவர். இந்த கும்பலிடமிருந்து இளைஞர்களை கற்றுக்கொள்வதற்கு உண்மையிலே ஒன்றுமே இல்லை. விஜய் ரொம்ப ஒரு சரியான நபராக இருக்கார். அவர் மாதிரியான ஒரு தலைவர் தான் தேவை. அதை பார்த்து நம்ம எதாவது ஃபாலோ பண்ணணுமா? இல்ல, அவங்க ஃபாலோ பண்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. விஜய்கிட்ட இருந்து விஜயாக எப்படி இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கலாம். விஜயாக யாரும் இருந்து விடவே கூடாதுன்னு கத்துக்கலாமே தவிர, விஜயிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்கு இளைஞர்களுக்கு ஒன்றுமே இல்லை. அது அரசியல் ரீதியாகவும் சரி, தனி மனிதனாகவும் சரி, எதுவுமே இல்லை. அது நிதர்சனமான உண்மை. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.